வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 1 வீக்காக நான் ஒரு காணொளி போட்டுட்ருக்கேன். அது எப்படின்னா, எல்லாம் இது மனிதர்கள் அரிதாக சொல்கிற விஷயங்கள் தான் பேச வருது. உண்மையை சொல்லணுன்னா நான் இதெல்லாம் பல வருடங்களுக்கு, அதாவது பலன்னா 12 வருடங்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு 15 வருடங்களுக்குள்ளே இந்த நிகழ்வெல்லாம் எனக்கு வாழ்நாளில் எனக்கு 45ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 45 ஏஜில் ஆரம்பத்துலேருந்து இந்த ரைட் நவ் வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு, வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயங்களை நான் இப்போ பேசுகிறேன். இப்போ பேசும்போது அதுக்கு அதை அனுபவமாக கொண்டு வந்து பேசுகிறேன். அந்த பர்டிகுலர் ஏஜுக்குள்ளே எனக்கு அனுபவமாக கொடுக்கல, அறிவாகவும் அந்த அந்த விஷயத்தை உள்ளே போட்டாங்க. அனுபவம் வந்துச்சு தான். அந்த அனுபவத்தை எனக்கு கிரகிக்கக்கூடிய ஆற்றலும் இதுதான் என்னால் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்ல முடியல வெளியில். இப்போ தான் சொல்ல முடியுது. 2வது, பகுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இது இந்த ரீசனால் நடந்திருக்கு, இந்த ரீசனால் நடக்குது அப்படின்னு என்னால் பகுத்து பார்க்க முடியுது. 2வது, ஒரு பரந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பரந்த கண்ணோட்டம், ஒரு பெரிய பார்வை. அந்த பார்வையாக இந்த மொத்த பூமியும் பார்க்க முடியுது. அப்புறம் எனக்குள்ளே வர்ற விஷயங்கள் எங்கேருந்து வருது, அது எப்படி வருது, அது நான் யார் அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் இங்கே அகங்காரம் இல்லைன்னு சொல்ல முடியல. அகங்காரத்தை நான் சாட்சியாகவும் பார்க்க முடியுது. சேம் டைமில் அகங்காரத்து மேலேருந்து நான் வேலை செய்கிறேங்கிறதும் உணர முடியுது. சேம் டைமில் அது நிலையில்லாதது, தற்காலிகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோலும் என்கிட்ட இருக்குது. இப்போது எங்கள் வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் வீட்டில் என்கிட்ட சுமூகமான உறவு இல்லை. ஆனால் நான் போக வேண்டிய நிர்பந்தம். சரிங்களா? என்னோடய அகங்காரம் என்ன நிறுத்தி வச்சுருக்கோன்னா, என்னை மதிக்காதவங்ககிட்ட நான் ஏன் போகணும் அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு நான் கட்டாயம் போகணும். அது ஒரு சுப நிகழ்ச்சியோ அசுப நிகழ்ச்சியோ போயே ஆகணுங்கிற நிர்பந்தம். அப்போ என்னோடய ஈகோவை நான் கையில் பிடிச்சிக்கிட்டு சேம் டைமில் என்னோடய ஆன்மாக்கும், என்னோடய உயிருக்கும், என்னோடய உடலுக்கும் எந்த வித பாதிப்பும் உண்டாகாமல், சேம் டைமில் எனக்கு இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருப்பாங்கள்ல, அதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு, இப்போ அந்த உடலுக்கு எந்த பாதிப்பும், அந்த மனத்துக்கு எந்த பாதிப்பும் வராமல் லைட்டாக அகங்காரத்தை பிடிச்சிக்கிட்டு நான் அந்த இடத்துல போய் அங்கே செயல் முழுமையாக இருந்துட்டு அப்படி வெளியே வந்து பார்க்கும்போது என்னால் 2யுமே ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ வயசானாலும், இவ்வளோ தெளிவு வந்தாலும், இவ்வளோ புரிதல் வந்தாலும், நம்ம வயசு ஆரம்பத்தில் ஒரு 12 இயர்ஸில் போட்ட பயம், குழப்பம், அச்சம், அப்புறம் பயம் தாண்டி வேறு என்ன, அறியாமை, நமக்குள்ளே அவங்க புகுத்தின ஒரு தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் இந்த சொசைட்டியை பார்த்து நம்ம பயந்த விதம், அதுக்கு நமக்கு யாருமே ஆறுதலாக அன்பாக அரவணைப்பாக இல்லாததுனால வந்த விளைவு, இதெல்லாம் உள்ளே பதிஞ்சிருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் நினச்சிட்டேன். அதை ஓவர் கம் பண்ணத்தான் இவ்வளோ தைரியமாகவும் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாகவும் இந்த சமுதாயத்தை நான் எதிர்கொண்டிருக்கேங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அறிவு தான் என்னை தைரியப்படுத்துது. அறிவு தான் என்னை நீ இப்படி அப்படின்னு சொல்லி வைக்கிது. மனம் இப்போ என்ன பண்ணுதுன்னா, ரைட் நவ் இப்போ என்ன பண்ணுதுன்னா, வேடிக்கை பார்க்குது. இதை நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 25 வருஷம் முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு நீ அந்த பக்கமும் சொல்லும், இந்த பக்கமும் சொல்லும். அவங்க கெட்டவங்கன்னு சொல்லும், நான் நல்லவன் சொல்லும். அதே நேரத்தில் நான் நல்லவனாக இருக்கவும் என்னை விடாது, கெட்டவங்க கூட பிரிக்கவும் செய்யாது. மனம் இப்படி தான் கேம் ஆடிச்சு. இப்போது
எனக்கு பகுத்து பார்க்குற அறிவும் எனக்கு புரிதலும் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னால் அங்கே ஒரு தைரியத்தோடு நிற்க முடியுது, அங்கே பயம் இல்லாமல் நிற்க முடியுது. என் உடலை தான் இப்போ சேஃப்டி பண்ண வேண்டியதாக இருக்குது. என் உடல் தான் பதறுது, என் உடல் தான் அந்த அந்த ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு தசை நார்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும் அந்த இரத்தங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பயம் ஊடுருவி கலந்துருக்குங்கிறத நான் தீர்க்கமற உணர்கிறேன். இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கும்போது, அதை நான் வெளியில் எடுத்து பார்த்து ஒன்றும் அதை உடைக்கணும், இல்லை எரிக்கணும். 2 செஞ்சால் மட்டும்தான் நான் இனி வர காலத்தில் கூட இந்த மாதிரி துன்பத்துலேருந்து வரும்போது அஃபெக்ட் ஆகாமல் இருப்பேன். தெளிவு இருக்குது, புரியுது, அறிவு அழகாக விளக்கம் கொடுக்குது. உடல் பதறுது, உடல் பயப்படுது. அப்போது நீங்கள் உடலையும் மெயின்டைன் பண்ணணும், மனசையும் மெயின்டைன் பண்ணணும், ஆன்மாவும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இவ 3 பேரும் ரிதமாக எனக்கு ஒத்திசைவாக அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அலைவரிசை, தென் அந்த எனர்ஜி எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் சொசைட்டி கூட. ஏன்னா நான் பார்க்குற விதம் மாறி இருக்குது. எனக்கு எந்த மக்கள் வேணுமோ அவங்க வராங்க, எந்த மக்கள் தேவையில்லையோ அவங்க போயிடுறாங்க. இந்த புரிதல் வந்திருக்கு. 2வது என்னென்னா, இந்த மக்கள் போனாங்கன்னா எனக்கு ஓகே, இவங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி இல்லை. வர்றாங்கன்னா ஓகே, இவங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரி வராங்க. இது ஏற்றுக்க முடியுது. அதுதான் பற்று இல்லாமல் இருக்க முடியுது. சேம் டைமில் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியுது. என்கிட்ட 10 நிமிஷம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட உண்மையாக இருக்க முடியுது. என்கிட்ட இப்போ பேசுகிறீங்க, கேட்டுட்ருக்கீங்களா, உங்கள்கிட்ட நான் உண்மையாக இருக்க முடியுது. நீங்கள் யாருனே தெரில, உண்மையாக இருக்க முடியுது. எனக்கு நான் உண்மையாக இருக்க முடியுது. என்னையை ஏற்றுக்க முடியுது, என்னையை புரிஞ்சிக்க முடியுது, என்னையை லவ் பண்ண முடியுது, என்னையை கொண்டாட முடியுது. எனக்கு அமைதி வருது, நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய உள்ள ஒவ்வொரு செல்லையும் நான் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுறேன். அந்த உடலை நான் ஹாப்பி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு அனுபவத்தை சொல்லலான் இருக்கேன். இதை நான் அந்த வருஷம், அந்த 5 வருஷம், 3 வருஷம் தெரில, இந்த அனுபவம் வந்தப்போ நான் ஒருத்தங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்க சொன்னாங்க, இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குது, அந்த படம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, நமக்கு மாதிரி வர்றதை கேட்டு தான் படம் பண்ணுறாங்களா, இல்லை படம் பண்ணுறதுனால இந்த மனம் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அனுபவம் உண்மை, இவ்வளோதான். ஏன்னா இது உங்களுக்கு வராத வரைக்கும் உங்களுக்கு உண்மை இல்லை, வராமல் இருக்காது, இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, ரைட்டா? இதை திரும்ப திரும்ப நான் அடிக்கோட்டு சொல்ல வேண்டியதுக்கு என்ன இருக்குன்னா, ஏன்னா நானுமே அப்படி தானே இருந்தேன். அதனால் ஓகே. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே சொல்ல டைம் இருக்குது. என்ன இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நான் அந்த இடத்துக்கு போய் சொல்ல வேண்டியதாக இருக்கா, அதனால் எனக்கு கொஞ்சம், அதுவும் நான் ப்ரெசண்ட்டாக டக்குன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இதாகுது. நீங்கள் அதனால் கொஞ்சம் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். எப்படி காட்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குழந்த, ஒரு ஒரு 5 வயசு குழந்த, 4 to 5 வயசு குழந்த, ஒரு க்ரீன் கலரில் அழகான ஒரு க்ரீன், இந்த மீனாட்சி இந்த பச்சை கிளி இருக்குல்ல, அந்த பச்சையும் அந்த ரோஸ் கலர் பார்டர் வச்ச ஒரு அழகான ஒரு அந்த வாழைக்கெல்லாம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, கரெக்டாக அந்த மேட்ச் ஆகணும்னா அந்த படம் தான். அந்த மாதிரி அழகான குழந்தை, பெண் குழந்தை. அப்படி அந்த தேஜஸ், அழகு, நிறம், கண்கள், அதோட கம்மல், அதோட செயின், அதோட தலை, அதோட கண்கள், அதோட கன்னம், அதோட மூக்கு, அதோட வாய் எல்லாமே அழகு. ஒரு குட்டி தேவதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாப்பா நடந்து வந்துச்சு. நடந்து வந்தோடனே அங்கே ஒரு மலைச்சரிவு மாதிரி இருக்குது. அது அந்த இடத்துல கீழே ஒரு கொஞ்சம் பாதை போகுது, அதுக்கு கீழே ஒருத்தர் நிற்கிறார். அந்த இந்த பாப்பா வரும்போது அது அவர் எப்படி இருக்காருன்னா, நல்ல தாடி வச்சு, இந்த சைனீஸ்லாம் இருப்பாங்கள்ல, தாடி வச்சு ட்ரெஸ் எல்லாம் ஒயிட் கலரில் போட்டு, சைனீஸ் படத்துலலாம் போட்டிருப்பாங்களே ஒரு ட்ரெஸ்ஸு, நல்ல
ஒரு குருமார்கள்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கார். ஒரு மேலே கொண்டை போட்டு அந்த மாதிரி இருக்கார். இதை பார்க்கும்போது எனக்கே இப்போ தோணுது, ஆமாம்ல அந்த படத்தில் ரொம்ப மாதிரி தான் இருக்குமோ, அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனால் நிஜமாவே உண்மை. அப்போது அவர் நின்றுருந்தார். அவர் நின்றுட்டுருக்கார், என்னை பார்க்குறார். நான் அங்கேருந்து வரேன். ஏற்கனவே கையில் இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த உருண்டை, இது அப்படி எனக்கு அப்போ என்ன தெரிஞ்சுன்னா, அந்த பேப்பர் வெயிட்லாம் வைப்பாங்கள்ல, ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் பேப்பர் வெயிட் எல்லாத்துக்கும் வைப்போம். ஒரு மாதிரி பால் மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அந்த பேப்பர் வெயிட்டில் உள்ள நிறைய ஒரு கலராக ஒரு மீன் மாதிரி, கடல் மாதிரி, நிறைய பூ மாதிரி அப்படிலாம் நிறைய இருக்கும்ல. இந்த வாட்டர், இந்த பலூன், இந்த நீர் குமிழி மாதிரி, இந்த உள்ள நான் வச்சுருக்கேன்ல பிக்சர், அது மாதிரி ஏற்கனவே கையில் 2 தூக்கிட்டு வரேன். என்னால் தூக்க முடியல. நான் தூக்கும்போது தக்க புத்தக்க நடந்து வரேன். கீழே வந்துட்டேன் அவர் பக்கத்தில். வந்தோடனே பார்க்குறேன், அவர் நான் தூக்க முடியலையா. வந்தோடனே என்ன சொல்கிறாருன்னா, கீழே இதே மாதிரி 2 உருண்டை கிடக்குது, கொஞ்சம் ஒரு 4-5 உருண்டை கிடக்குது. அதை எடுத்து என்னை வைக்க சொல்கிறாரா இல்லை நான் எடுத்து வச்சுக்கிட்டேனான்னு தெரில. நான் அவரை பார்க்குறேன். அவரை பார்த்தோன்னே அவர் என்னை பார்த்துட்டே தான் இருக்கார். அப்போ ஏற்கனவே தூக்க முடியலன்னு சொன்னேன், இன்னொன்று எடுத்து எப்படி வைக்க முடியும்? அதை நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். இப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வச்சுருக்க இந்த ஒரு துணி மாதிரி இருக்குது, அந்த கெட்டி அந்த கொண்டு வரதுலேயே அது மேலே அடியில் துணி இருக்குது, அதை விரித்து இந்த உருண்டையெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டு அப்படி கெட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு இதை வச்சாச்சு. இதை என்ன பண்ணுறதுன்னு கேட்கலான்னு பார்த்தா அவரை காணாம போயிட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டா பார்த்தா, சரி என் உள்ளுணர்வு சொல்லுது, அந்த பாப்பாவோட உள்ளுணர்வு சொல்லுது. இப்படிலாம் கூட வருமாங்க. அப்போ அந்த பாப்பாவோட உள்ளுணர்வு வருது. அந்த பாப்பா உள்ளுணர்வில் என்ன சொல்லுதுன்னா, இந்த உருண்டை இருக்குல்ல, இந்த உருண்டைக்குள்ளே ஏதாவது போகலாம் அப்படின்ட்டு. அப்போ இது என்னென்னா ஒரு போர்ட்டல் மாதிரிங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அமெரிக்கா வேணாம், இட்டாலி வச்சுக்கலாமா? ஓகே, இட்டாலி வச்சுக்கோ. இல்லை நியூசிலாந்து, இல்லை சுவிட்சர்லாந்து, சம்திங் வாட் எவர், ஏதோ ஒரு கண்ட்ரி வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரி இப்போ உட்காந்துருக்கேன்ல, இப்படி நான் ஒரு சுவர் இருக்குது, அந்தாண்ட போனால் அப்படி போனால் சுவிட்சர்லாந்துன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? இது மாதிரி படத்துலலாம் காமிச்சிருக்காங்கண்ணே சார். அப்போ இந்த காட்சியெல்லாம் வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு இந்த இதெல்லாம் காமிக்கிறாங்க. நான் பார்த்ததுக்கப்புறந்தான் இந்த பிக்சர் காமிக்கிறாங்க, அப்புறம் அந்த மாதிரி படம் காமிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தோணுது நம்ம பார்த்தது உண்மைன்னு. இதை உண்மைங்கிறதுக்காண்டி நான் நிறைய ப்ரூஃப் எனக்கு அந்த இயற்கையை காமிக்குது, என்னை நம்ப வைக்கிறதுக்காண்டி. நான் உங்ககிட்ட பேசும்போது என்னென்னா தீர்க்கமாக பேசுகிறேன், சரிங்களா? அப்போது அந்த பக்கம் வர மாதிரி இது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு மந்த்து முன்னாடி நான் ஒரு காணொளி பார்த்துட்டு இருந்தேன் ஒருத்தரோடது. ஆக்சுவலாக அவர் ஒரு கண்ட்ரிலேருந்து பேசுவார். நான் அந்த வீடியோ கேட்கும்போது அப்படிங்கிற நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் அந்த விஷயத்துக்கு ஓகே நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், சூப்பர்னு சொல்லிட்டு திரும்ப இப்படிங்கிற செகண்டில் இங்கே வந்துடுவேன். அப்போ நான் இந்த மாதிரிலாம் சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி அதை தூக்கிட்டு வரேன். தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரேன் அதில். அப்போ நான் கீழே சரி ஒன்றுக்குள்ளே போகலாம், அது கீழே வச்சுட்டு அந்த உருண்டையாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே போகலான்னு தோணி நான் அதுக்குள்ளே ஒரு கால் வைக்கும்போது என்னோடய கால் இந்த தீக்கோழி இருக்குது பார்த்திங்களா, இந்த நெருப்பு கோழி, அதோட கால் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் பாப்பாவாக இருக்கேன், அந்த குழந்தையாக இருக்கேன், கால் அது மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டேன், அந்த ஒரு உருண்டைக்குள்ளே போயிட்டேன். உருண்டைக்குள்ளே பார்த்தா சுற்றி வரும் ஒரே ஐஸு, இமயமலைன்னு சொல்ல முடியாது, சேம் டைமில் அது ரஷ்யா இந்த மாதிரி இடம். அவ்வளோ பனிக்கட்டி, சுற்றி பனிக்கட்டி, அந்த ரொம்ப தூரத்தில் ஒரு மாதிரி இது அந்த மாதிரி பனிக்கட்டி. அப்போது அந்த பனிக்கட்டியில் தாண்டி நான் வரேன். பனிக்கட்டி தாண்டி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது பள்ளமாக இருக்குது, இந்த ஐஸ் இருக்கிறது. அப்படி கொஞ்சம் மேலே அந்த மலைத்தொடர் மாதிரி இருக்குது, அது மேலே ஏறி போய் பார்த்தா
நம்பவே மாட்டீங்க, 2 உலகம் மாரி அங்கிட்டு பசுமையாக புல்வெளி, மனிதர்கள், லைனாக வீடு, அது அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி, அது பக்கத்தில் மனிதர்கள் வந்து ரொம்ப ஒரு என்னமோ திருவிழா மாதிரி எல்லாம் அழகான பட்டு புடவைகளும், ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த செலிப்ரேஷன் மோடில் ஒரு ட்ரெஸ் கோடு எல்லாமே அப்படி போட்டு அப்படியே இருக்காங்க. நான் உடனே இங்கேருந்து பார்த்துட்டு, அப்போ நான் இந்த கான்சியஸாக பார்க்கும்போது அந்த நெருப்பு கோழி மாதிரி தான் தெரியுது. திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறேன்னா, ஒரு வண்டு மாதிரி ஆகிட்டேன் உருவம். இந்த ரெட் கலரில் வண்டு, அதில் புள்ளி புள்ளியாக கருப்பு கலரில் உடம்பு இருக்கும் பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக அந்த வண்டு தான். அந்த வண்டு எடுத்து நான் அந்த மேலே உச்சியிலேருந்து சொயங்கின்னு இறங்கிட்டேன் கீழே. நான் வந்து என் உள்ளுக்கு அந்த வண்டாக இருக்கும்போது உள்ள கான்சியஸ் நான்கிறது இருக்குங்க, நானும் இருக்குது, நான் வண்டாக மாறி இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. நான் அப்படியே சொயங்கின்னு இறங்கி போய் அந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களே தண்ணி, அதுக்குள்ளே போகிறேன். அப்படியே அடிச்சிட்டு போகுது. ஐயோ, அடிச்சுட்டு போகுது. நான் தண்ணிக்குள்ளே போகிறேன்னு சொல்லி அங்கே இருக்க புல், கரெக்டாக இந்த புல் என்ன ஒரு அழகாக கன்சைட் வருது பாருங்கள். இந்த இந்த நீர்த்துளியில் ஒரு புல், இந்த புல் மேலே தானே அது இது இருக்குது. இதே மாதிரி புல்லெல்லாம் வந்து என்னை வந்து தள்ளிட்டு போகுது. அப்போ நான் அந்த புல்லை பிடிச்சிக்கிட்டேன், பிடிச்சிட்டு நின்று மேலே பார்க்குறேன். மேலே பார்த்தா அந்த 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 மக்கள் அந்த செலிப்ரேஷன் மோட் இருக்குல்ல, அங்கெல்லாம் அந்த கோவிலில் பெல் அடிக்கிறாங்க, பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் உடனே சொல்கிறேன், இந்த வந்துட்டு இவங்க என்ன தான் கூப்பிட்றாங்க, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நான் உள்ளே போனேன், அங்கே போயிட்டேன். அங்கே போகும்போது நான் நார்மலாக ஒரு அது எனக்கு அந்த உடல் தெரியுது. ஆனால் ஆமாங்க, அது மனித உடல் இல்லை, கான்சியஸ் இருக்குது. ஆனால் உடலை எனக்கு தெரியுது. இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது தான் தெரியுது, உணர முடியுது. ஆனால் பட் வந்து இந்த நார்மல் உடல் கிடையாது. ஓ, அப்போ நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். அங்கே போனோடனே ஒரு குழந்தை இருந்துச்சு. அவர் ஒரு பெண் வந்து குழந்தை வச்சுருந்தேன். அந்த குழந்தை வந்து எனக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தோன்னே எல்லோரும் என்னை நினைக்கிறாங்க, அந்த உள்ளவங்க நினைக்கிறாங்க, அப்போ இவங்க நம்மளோடவங்க, இந்த குழந்தையே இவங்கள புரிஞ்சுக்குது, யாரோ ஒருத்தங்களை எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே மனம்குள்ளே ஓடுறதெல்லாம் எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சரின்னு சொல்லிட்டு அந்த 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 குழந்தைய நான் வாங்கிட்டு அந்த பெண் இருக்காங்கள, அவங்க அவ்வளோ ஆடுறாங்க. அந்த மண் அதிர, அந்த ஒவ்வொரு அதிர்களும் அந்த ஆடுறாங்க. இதில் நான் வந்து அந்த குழந்தைய நான் தானே இப்போ வாங்கினேன், அதனால் அந்த பெண் இப்படி ஆடி ஏதோ பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்லாம் எனக்கு புரியல. சரி, அப்புறம் குறையத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோவில் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதான் செலிப்ரேஷன். அந்த கோவிலுக்குள்ளே நான் போய் அந்த கோவிலில் உள்ள சிலை, அது இப்போ ஒரு பெண் சிலை மாதிரி தான் இருக்குது, அதுவாக நான் மாறிட்டேன். இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சத்தியமாக தெரியலைங்க. எனக்கு இது எப்பவும் அந்த அனுபவம். இப்போ இந்த இலை, இந்த இந்த நீர்க்குமிழி மாதிரி ஒரு பிக்சர், இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு மெடிடேஷன் பண்ணும்போதெல்லாம் இந்த பூமி உருண்டை என் கைக்குள்ளே இருக்கும். என்னவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உட்காந்து என்னோடய கணவன், என்னோடய அப்பா அம்மா உள்ள ஃபேமிலியவே என்னால் வந்து என்னடா இது அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எறும்பு ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே விழுந்தா தத்தளிக்கும்ல, அது மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வர அனுபவங்களும் காட்சிகளும் பார்த்தா என்ன சொல்கிறது, மிராக்கிள் மேலே மிராக்கிளாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள். இப்படி அனுபவம் வந்து இப்படி உணர்ந்து, இந்த அனுபவத்துக்கு எனக்கு பல சாட்சிகளையும், பல அனுபவங்களையும், பல அனுபவம் பெற்றவங்களையும் காமிச்சதுக்கு அப்புறமும் என்னால் எப்படி பேச முடியுதுன்னா, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? மாயை எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். புரியுதா? நான் சொல்லும்போதே எனக்கு ஏன் அனுபவத்தெல்லாம் சொல்ல பயப்படுறாங்கன்னா, நீங்கள் என்ன இதை கேட்கும் போதெல்லாம் அடித்து விட்றாங்க, என்னமோ சொல்லுவாங்களா, உருட்டுறாங்க கதை அப்படி இப்படின்னு சொல்லுவீங்கள்ல, இல்லவே இல்லை. திருமூலர் சொல்கிறத உருட்டுறது, அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் சொன்ன அந்த புல்லாகி பூடாகி புழுவாகிங்கிறதெல்லாம் உருட்டுறது அப்படின்னா அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி. அப்போது இதெல்லாம் இருக்குங்கிறத நம்பணும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மாணிக்கவாசகரும் வள்ளலாரும் நேராக முன்னாடி வந்து சொன்னாலும் நம்ப போகிறதும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி வரப்போகிறதும் கிடையாது. இப்போது அவங்க நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே தான் ஊடுருவி பேசுவாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நமக்கு அந்த கான்சியஸ் இல்லை. நீங்கள் கான்சியஸாக பார்க்காம உடலாக தேடுறீங்க, உருவமாக தேடுறீங்க. அதனால் எனக்கு அதை புரிய வச்சு, எனக்குள்ள அனுபவத்தை கொடுத்து, அந்த தெளிவையும் கொடுத்து இப்படி பேச வைக்கிறாங்க. இதை பேசுகிறதுனால கேட்குறதுனால நீங்கள் என்னென்னா இதுலேருந்து நீங்கள் கடந்து போகணும், நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 பேருக்குள்ளே நிஜமாகவே உள்ளே புகுத்திக்கிட்டேன்னா உங்கள் ஆன்மாலேருந்து வர என்ன அலைகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் கலந்துரும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்.
இங்கே எண்ணம் தாங்க விதைக்கிறோம். அந்த எண்ணத்தை விதைக்கும்போது நல்ல எண்ணமாக விதைக்கும்போது இந்த பிரபஞ்சமே ஆனந்தமாக மாறிடும்.